சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். துல்கரோட அடுத்த ஹிட் படம்னே சொல்லலாம் ப்ரோ. கன்ஃபார்ம் இதுவும் துல்கர். ஸோ இப்போ எல்லாமே ஒரு மரியாதை வந்து துல்கர் மேலே வந்து ஒரு மரியாதை வந்திருக்கும். ஏன்னா இப்போ எல்லா படமே வந்து நல்லா ஹிட் படமாக கொடுக்கறதுனால வந்து இந்த படமே அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு ப்ரோ. ஸோ நான் அதை எய்ம் பண்ணி தான் வந்தேன். பட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரொம்ப லேகிங்காக இருக்குது, லெங்க்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. படத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள்ன்ட்டா துல்கர் சல்மான் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம ஒரு கமல் சார் ஒரு நாயகனில் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் ஒரு செட்டு உள்ள ஒரு டைரக்டர் வந்தால் என்ன மாதிரி வைப்ரேஷன் இருக்கும். ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோவை உருவாக்குறான்னா அவன் பெத்த தகப்பனோட தன் நாட்டை எந்த அளவுக்கு நேசித்து ஒரு ஹீரோவை உருவாக்குறான். அந்த ஒரு ஹீரோ உருவாகிட்டதுக்கு அப்புறம் டைரக்டரையே மண்ணோட மண்ணாக போட்டு இன்னைக்கு புதைச்சிட்டு வந்தால் எங்கேயோ இருக்கிறான். ஆனால் நான் இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிட்டேன் பார்த்தியா, அவன் ஆகிட்டேன் பார்த்தியா, இவன் ஆகிட்டான் பார்த்தியான். அதுக்கெல்லாம் வேறு யாரு, அதுக்கு அவன் எவ்வளோ மனக்கெடுறான் அப்படின்னு ஹீரோவும் உணரணும். அப்படின்றத செட்டுக்குள்ளேயே வச்சு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா சினிமா மேலே லவ் இருக்கிற ஒரு மனுஷனால தான் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும். இல்லைனா இந்த படம் வேஸ்ட்டு, பார்க்குறவன் வேஸ்ட்டு. நடிப்புனா என்ன, ஒரு டைரக்டருக்கும் ஒரு நடிகனுக்கும் உள்ள ஒரு ஈகோ, அந்த ஈகோவை எப்படி நம்ம கலைஞ்சா படம்னா எவ்வளோ சக்ஸஸாக வரும். ஸோ அதை வந்து ரொம்ப பொருத்தமாக பண்ணியிருக்காங்க. 3 கேரக்டர் தான். ஒன்று வந்து பாக்கியலட்சுமி போஸ்ரே, இன்னொன்று சமுத்திரகனி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான்.